சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வர்தா புயலினால் மின்துறைக்கு ஏற்பட்ட சேதங்களையும் அவற்றை சரி செய்யும் பணிகள் குறித்தும் மின்துறை அமைச்சர் தங்கமணி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அவரோடு தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இப்போ எந்த அளவுக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போதைய நிலைமை என்ன? வர்தா புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால், காற்றினுடைய வேகம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மின்சார வாரியத்திற்கு அதிக சேதமடைந்திருக்கின்றன. அது மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தில் வீட்டு மின் இணைப்புகள் 100% கொடுக்கப்பட்டது 3 நாட்களுக்கு முன்பாகவே. புறநகர் பகுதியில், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 90% கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை மாலைக்குள் 100% முடித்துவிடும். இந்த மின் கட்டணம் செலுத்துவதற்கான தேதி இன்னும் நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து பொதுமக்கள் குரல் கொடுக்குறாங்க. அதனுடைய உங்கள் பதில்? மின் கட்டணம் 12ஆம் தேதி புயல் அந்த தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிப்பு செய்யலாம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் 31ஆம் தேதி வரைக்கும், அந்த 12ஆம் தேதி கட்டுகின்றவர்கள் 31ஆம் தேதி வரை கட்டலாம் என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார். இப்போது மொத்த சேதம் எப்படி இருக்குது? எத்தனை கம்பங்கள் விழுந்திருக்கு, எத்தனை பாக்ஸுகள் விழுந்திருக்கு, இப்போது எது மாதிரியான பணிகள் நடைபெற்றிருக்கு? மொத்த கம்பங்கள் 29,907 கம்பங்கள் விழுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 15,000 கம்பங்கள் மீண்டும் பணிக்கு கொண்டு வரப்பட்டு நடப்பட்டு மின் வாரியத்தின் மூலமாக வேகமாக பணி முடிக்கப்பட்டு இப்பொழுது மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் இந்த 2 நாட்களில் மீதி பணிகள் முடிக்கப்படும். அதேபோல் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரை மொத்தம் 670 டிரான்ஸ்ஃபார்மர்கள் பழுதடைந்திருக்கின்றது. அதில் 370 டிரான்ஸ்ஃபார்மர்கள் இப்பொழுது பணி முடிக்கப்பட்டு மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நாளை இதுக்குள்ளே முடிஞ்சுவிடும். பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. களத்தில் கடுமையான சவால்கள் இருக்குது அவங்களுக்கு. மொத்தம் எத்தனை பணியாளர்கள் பணியில் இருக்காங்க? தமிழகத்திலிருந்து மொத்தம் 12,700 பணியாளர்களும், ஆந்திராவிலிருந்து 2,000 பணியாளர்களும், மொத்தம் 14,700 பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகல் பார்க்காமல் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை செய்த காரணத்தினால்தான் மின்சார வாரியம் இவ்வளவு வேகமாக மின் இணைப்பு கொடுக்க முடிஞ்சது என்பதை தெரிவித்துள்ளேன். பணியாளருடைய பணியை பாராட்ட வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 8 நாட்களாக தொடர்ந்து இடைவிடாது பணியாளர்கள் பணியாற்றியதன் காரணமாகவே மின் விநியோகத்தை சீராக்க முடிந்தது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.